வணக்கம். நம்ம தொரக்குச்சியில இந்த மாடெல்லாம் எங்க ஓட்டிக்கிட்டு போறாங்கன்னு பாக்குறீங்களா? நான் அப்படித்தான் பார்த்தேன். வெட்டுக்கு ஓட்டிட்டு போறாங்களாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, பட்டியில் அடைக்கிறக்கு ஓட்டிட்டு போறாங்க. பட்டியில் அடைக்கிறக்கு அப்படின்னா தஞ்சாவூர், கும்பகோணம் ஏரியாவில எல்லாம் ஆடு பட்டி காக்குற மாதிரி இந்த மலை மாடுகளி பட்டி காப்பாங்களாமா. இதெல்லாம் நாட்டு மாட்டு வகை சார்ந்ததுங்களாமா. அது எப்படின்னா ஒரு 3 போக விளையும் இல்லைங்க. அந்த அந்த ஏரியாவில எல்லாம் தஞ்சாவூர், கும்பகோணம் ஏரியாவில எல்லாம் அது அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெல் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாத்தும் வந்து இதே மாதிரி ஆடு மாடு ஆடு பட்டி காக்குற மாதிரியே வாத்தியுமே எல்லாம் மேய விட்டு அந்த நெல்லுக்கெல்லாம் பொறுக்கு விட்டுட்டு விடுவாங்களாமா. அதே மாதிரி மாட்டையுமே உரத்துக்காக பட்டி காப்பாங்களாமாங்க நைட்டு. நெல் அறுவடை முடிஞ்சது அடுத்த போக நடுறதுக்குங்க உரத்துக்கு ஆடும் அப்படித்தே பட்டி காத்துட்டே அப்புறம் எல்லாம் நெல் விதைக்க ஆரம்பிப்பாங்களாமாங்க. மாடும் அப்படித்தேன். இந்த மாடு வந்து ஆடு மாதிரியே 200 உருப்படிக்கு மேல இருந்ததுங்க. ஹைவேஸ்ல ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நின்று அத்தனையும் வீடியோ எடுக்க முடியலீங்க. அது வாட்டுல ஓடிட்டு இருக்குதுங்க. மூக்கணாங்கயிறும் இல்ல, சும்மா ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க, பெல்லு மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க. மேய்ஞ்சிட்டு அதாவது அந்த மாடு வந்து மேயறது வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதுல கழுத்துல கட்டி விட்டுருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. அது வாட்டுல ஒரு 2 பேருதே இருக்கிறாங்க. ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது வாட்டுல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. காட்டுக்கு ஓட்டிட்டு போவாங்களாட்டு இருக்குது. அடுத்த வயலுக்காட்டு இருக்குதுங்க. அப்படி பார்த்தா இந்த மாடு வச்சிருக்கிறீங்களுக்கு செலவே இல்லைன்னு வைங்களேன். மேய்க்கிறது ஓரஞ்சாரத்துல மேய்ச்சிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு வயல்லி பட்டி காத்துட்டு வந்தாலுமே அதுக்குமே ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்களாமாங்க. ஆனா இது பாத்து மாத்தேன்னு வைங்க, இது எந்த ஏரியாவில இருந்து கொண்டுகிட்டு வராங்கன்னு தெரியலீங்க. எல்லாம் எல்லா வயலும் வயல் சார்ந்த இடம் வைங்களேன். எல்லாம் எங்க பார்த்தாலும் பசுமையாவே தெரியுதுங்க. அப்புறம் எப்பவும் போல சேலம் டு பெங்களூர் ரோட்லிங்க சரி டிராஃபிக் தான். சாயந்தரம் 5 மணியா டைப் வச்சுங்களா திரும்பி வாரக்கு கும்பகோணம் போயிட்டு சரியான டிராஃபிக் மாட்டியாச்சு. அப்படியே முள்ள நகர்ந்துக்கிட்டு கரெக்டாக இப்போ சாயந்தர நேரம் பார்த்தா இங்கே தொப்பூர்லேருந்து மழை ஆரம்பிச்சிருதுங்க. சேலம் தாண்டனோடனே கொஞ்சம் தூரம் போனோன்னையுமே ரெகுலராக மழை பெய்யுது. கருக்கலாகி போச்சு, மழை பெய்யும் நிற்கும். கிளைமேட் சூப்பராக இருந்தது. கோட்டர்ஸ் வந்து சேர்ந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.